ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நீங்க எங்க வீட்டோட கார்த்திகை தீபம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் அண்ட் கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீடு கிளீன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளீன் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா, கிச்சன் மேல தாங்க. அடுப்படிய நல்லா தொடச்சுட்டு, கிச்சன் மேடைய ஃபுல்லா தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுட்டு, பாத்திரம்லாம் போட்டு வச்சிருக்கேன். இனிமே தான் தேய்க்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை காலையிலேருந்தே கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில வந்து விளக்கு தேய்க்கலன்னா, அதுக்கப்புறமா தான் தேய்ச்சேன். ஏன்னா, காலையில என் ஹஸ்பண்ட் வந்து பூஜை பண்ணுவாரு. அது முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா ஒரு 11:30, 12:00 மேல விளக்கு எடுத்து எல்லாத்தையும் தேய்ச்சு வச்சு வச்சுட்டேன் நானு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய அகல் விளக்கு. இதெல்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சு, அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், நாளைக்கு ஏத்துறதுக்காக. புது விளக்குகளும் வாங்கியிருக்கோம். இதோ பாருங்க கலர் பண்ணது 3 பேர் வாங்கியிருக்கோம். 6 விளக்கு அப்படின்ற மாரி. அது மட்டும் இல்லாம தனியா அகல் விளக்கு வைப்பாங்க இல்லையா? மண் அகல் விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கலரும் பூசாம அது ஒரு 5 வாங்கியிருந்தோம். வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு 5 மணிக்குள்ளேயே நான் பூஜை ரூம்லாம் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா, சாயங்காலம் திருப்பி விளக்கு ஏத்தணும், பரணி தீபம் ஏத்தணும். அதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டேன் நானு. பூ மட்டும் அப்ப வீட்ல இல்ல. நெக்ஸ்ட் டே தான் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக வைக்கல நான் எதுவுமே. இது வந்து நான் முதல் முறையா பரணி தீபம்னு சொல்லி 5 தீபம் வச்சு ஏத்துறேங்க. போன வருஷம்லாம் நான் இந்த மாரி பண்ணல. நான் கேள்விப்பட்டிருந்தேன் இந்த மாரி பரணி தீபம் ஏத்தி, நெய் தீபமா ஏத்தி 5 திசைக்கு ஏத்த மாரி வச்சு சாமி கும்பிட்டா ரொம்பவே நல்லது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நானும் அந்த பூஜைய பண்ணேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த வீடியோ எடுக்கும்போது பூ மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கு. இருந்ததுனா இன்னும் அழகா இருந்திருக்கும் அந்த பூஜை ரூம் அப்படின்ற மாரி ஃபீல் இருந்ததுங்க. பரவாயில்ல, நாளைக்கு காலைல நெறைய பூ வாங்கிட்டு வந்து சாமிய ஃபுல்லா அலங்காரம் பண்ணிட வேண்டியதுதான். இப்ப நீங்க பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரைடே மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் பூஜை படத்துக்குலாம் பூ வச்சுட்டு, சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணி காலையில பூஜைய அவர் முடிச்சுட்டாரு. ஸோ ஆஃபீஸ் போணும் அப்படின்றதெல்லாம் அவர் சீக்கிரமாவே முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. மத்தியானம் 3 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பம் சுட ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கோதுமை அப்பம் தாங்க. என் பையன் தூங்குறதுக்குள்ள சுடணும் அப்படின்றதால நான் 3 மணிக்கே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லங்க. ஒரு 10 நிமிஷத்துல நீங்க இத ரெடி பண்ணிடலாம். 1 கப் கோதுமை எடுத்துக்கிட்டேன். அதே மாரி 2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். நாட்டு சர்க்கரை எடுத்து நல்லா காய்ச்சி, வெறும் கோதுமையில அந்த நாட்டு சர்க்கரை தண்ணிய ஊத்தி நல்லா கலக்கி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தோம்னா, நல்லா இந்த மாரி பதத்துக்கு வந்துருதுங்கன்னா, அதுல நல்லா எண்ணெய காய வச்சுட்டு சூடா மாவ கரண்டியிலேருந்து எடுத்து போட்டோம்னா, 10 நிமிஷத்துலயே அப்பம் நல்லா உப்பி வந்துருதுங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். உண்மையாவே நல்லா டேஸ்ட்டாவும் நல்லா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைமா பண்றேன். நல்லாவே வந்திருந்தது. வாசல்ல பார்க்குறீங்கல்ல, இது வந்து மாக்கோலம். பச்சரிசி மாவுல போட்டிருக்கேன். அதுக்கு கீழ இருக்க விளக்கு கோலம் வந்து சாதாரண கோல மாவுல தாங்க போட்டிருக்கேன். பூஜைக்கு வச்சிருக்கிற சட்கோண கோலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மாக்கோலமாங்க இது. மாக்கோலத்தையே போட்டு சரவண பவன்னு எழுதி சட்கோண கோலம் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேரா வச்சுக்கிட்டோம். 6 மணி ஆன உடனே அண்ணாமலையார் தீபம் ஏத்துன உடனே நம்ம தீபத்த ஏத்திட வேண்டியதுதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய குத்து விளக்கு ஏத்தும்போது அடியில வந்து வாழை இலை போட்டு தாங்க விளக்கு ஏத்துவேன். பித்தள விளக்குலாம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்தும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆயில் லீக் ஆகுங்க. காமாட்சி அம்மன் விளக்குக்கு வந்து தாம்பூலம் வச்சிருக்கேன். ஸோ அதுலயே ஆயில் லீக் ஆனா ப்ராப்ளம் இல்ல. இந்த குத்து விளக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் லீக் ஆச்சுன்னா அப்படியே பிசு பிசுன்னு அந்த டேபிள் ஃபுல்லா ஒட்டிரும். எல்லா விளக்கும் ஏத்த போறோம் அப்படின்றதால, வாழை இலைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இலை பிரசாதம் படைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு இலைய சின்ன சின்னதா கட் பண்ணி, எல்லா விளக்குக்கு அடியிலயும் வந்து வாழை இலை வச்சு விளக்கேத்துனாங்க. ஒரு இடத்துல கூட எண்ணெய் பிசுக்கு வரவே இல்ல. மொத்தத்தையும் அந்த வாழை இலையே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. கார்த்திகை தீபத்துக்கு நெய்வேத்தியமா என்ன படைக்க வச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அப்பமும் பொரி உருண்டையும் தாங்க வச்சிருந்தேன்.
இதுதான் எங்க வீட்ல சாமி கும்பிடுற முறை. ஸோ அதனால அத வச்சிருந்தேன் நானு. அப்பம் வந்து வீட்லயே பண்ணிட்டேங்க. ஆனா பொரி உருண்டை வந்து நான் கடையில இருந்தாங்க வாங்கிட்டு வந்தேன். நான் குழம்பு வச்சுட்டு அது நம்மளால கரெக்டா செய்ய முடியாது அப்படிங்கிறதால வெளியே தான் வாங்கிட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் சீக்கிரமாவே வந்துட்டாங்களாம். ஈவினிங் பூஜையில கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கார்த்திகை தீபம் வீட்ல எல்லாரும் இறங்கி சாமி கும்பிடலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ 5:00 5:30 போலவே வீட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ அவர் தான் பூஜையும் பண்ணிட்டு இருக்காரு. வீட்ல எல்லா இடத்துலயும் விளக்கேத்தி வச்சுட்டோம். கிட்டத்தட்ட 27 பிளஸ் விளக்குகள் தான் இருக்கும். முதல்ல வாசல்ல இருந்து பாத்துடலாம். வாசல்ல கோலத்துல வந்து 5 அகல் விளக்கு தாங்க வச்சேன். பெரிய விளக்கு வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் ஆனா நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். எங்க பக்கத்துலயே படிக்கட்டு இருக்கு. காத்து அதிகமா வரும் அப்படின்றதால இந்த விளக்கு அஞ்சிரும் அப்படின்றதால 5 விளக்கு வந்து வாசல்ல வச்சிருக்கேன். அப்புறம் நிலப்படிக்கிட்ட 2 விளக்கு வச்சிருக்கேன். படிக்கட்டு பக்கத்துல விளக்கெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா, டிவி கிட்ட 2 விளக்கு வச்சிருந்தேன். வேற எந்த இடத்துலயும் விளக்கு வைக்கல. ஏன்னா, என் பையன் வந்து 2 வயசுக்கும் கம்மி. எல்லாத்தையும் போய் எடுத்துருவானோ அப்படின்ற ஒரு பயத்துல வந்து நான் எந்த விளக்கும் அதிகமா வெளிய வைக்கல. என் பையன் போய் எடுத்துருவானோ அப்படின்ற பயத்துல நான் எல்லா விளக்கும் கொஞ்சம் ஹைட்ல தான் வச்சிருந்தேன். வீட்டுக்குள்ள பாத்தீங்க கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விளக்கு வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பெட்ரூம்ல ஒரு விளக்கு தான் வச்சேன். பால்கனி 2 பால்கனிலும் விளக்கு வச்சேன் 2 விளக்கு. கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம வீட்ல அப்படியே விளக்கு மயமா இருந்துச்சு. ஹால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மி தான் வச்சேன். பூஜை ரூம்ல வந்து நெறைய விளக்கு வச்சேன். 7 விளக்கு வச்சு, அதுக்கப்புறம் வந்து குத்து விளக்கு, தனியா இருக்கிற பித்தள விளக்குலாம் ஏத்தி வச்சிருந்தேன். நாங்க ரொம்ப நல்லாவும், திருப்தியாவும் கார்த்திகை தீபம் சூப்பரா செலிப்ரேட் பண்ணோங்க. நல்லாவே சாமி கும்பிட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.